இடையில இருக்கக்கூடிய டிஸ்க், இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வெர்டிப்ரா, அதாவது முதுகு தண்டுவடம் இருக்குன்னா அது வந்து வெர்டிப்ரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்க் ஒரு ஸ்பாஞ்ச் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் பல்ஜாக இருக்குது அப்படின்னா, ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குது, கொஞ்சம் பல்ஜாக இருக்குது அப்படின்னா, சைடில் வரக்கூடிய, அதாவது பக்கவாட்டில் வரக்கூடிய நரம்புகளை அழுத்தம் ஏற்பட்டு, ஸோ நரம்புகளை அழுத்தும் பொழுது நமக்கு தோள்பட்டை வலி ஏற்படலாம். அதை தொடர்ந்து நமக்கு வலி கை வரைக்கும் பரவுது. ஆர்ம்ஸ் அண்ட் ஃபோர் ஆர்ம்ஸ், கை விரல்கள் வரைக்குமே நமக்கு அதிகமான வலி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதனோட சேர்ந்து மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வும் நமக்கு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ரொம்ப சிம்பிளாக இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது சின்ன சின்ன எக்ஸசைஸ் முதல்ல பண்ணணும். ஸோ கழுத்து மற்றும் தோள்பட்டைக்கான வலிகளை குறைக்கக்கூடிய சின்ன உடற்பயிற்சிகளோ, சின்ன சின்ன உடற்பயிற்சிகளோ அல்லது யோகாசன பயிற்சிகளோ நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு பேசிக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது, யோகா பயிற்சிகள் பண்ணும்பொழுது கழுத்து வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைந்து வருவது நல்லாவே தெரியும். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் கால்சியம், புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம்.